பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த அப்படியே சார் நிறைய பாயிண்ட் சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க. நான் அப்படியே தொடர்ச்சியா எனக்கு இருக்கிற டாபிக்ஸு உங்களுக்கு அவேர்னஸாக இருக்குங்களா, ஸோ அதை சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக் ப்ரீ ரெக்விசிட்ஸ் சில விஷயங்கள் வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ப்ராடக்ட்டு 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வாங்கலையா, ப்ராடக்ட்டு, ப்ரைஸு, பிளேஸு, ப்ரொமோஷன். இந்த நாளும் எங்க பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், எதுக்கு பண்ண போறோம், இது வந்து தெளிவா தெரியாம நம்ம உள்ள போகவே கூடாது. இந்த லைசன்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செகண்டரி. அது வந்து கடைசி ஸ்டெப்ல பண்ணா போதும். அவங்க சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள பண்ணா போதும். ஆனா பேசிக்கா ஒரு ப்ராடக்டை படிக்கிறதுக்கே மிகப்பெரிய டைம் எடுக்கும். ஒரு 60% ஆஃப் டைம் வந்து ப்ராடக்ட், அதுக்குண்டான மெர்ச்சன்டா இருக்கும்போது மேனுஃபேக்சரர் அது பிடிச்சி அதை சப்ளையரா மாத்துறது. ஸோ இதையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எந்த மார்க்கெட்ல பண்ண போறோம், ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ ப்ரைஸ் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸுங்க. ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்தா அது ஒரு பெரிய ரொம்ப எலாபரேட்டடா சொல்லலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரைசிங் இருக்கு. ஒரு மார்க்கெட்ல நுழையறதுக்கு ஒரு ப்ரைசிங் இருக்கு. ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், அதை வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு ப்ரைசிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் ப்ரைசிங் நிறைய இருக்கு, ஹவர்லி ப்ரைசிங் இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்றோம்னா அஃப்கோர்ஸ் இந்த ஹோல்சேல் அந்த ப்ரைசிங் இருக்கு. எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா ப்ரைசிங் வேற, டொமஸ்டிக்ல ப்ரைசிங் வேற. இந்த மாதிரி நிறைய ஒரு 10-15 டைப் ப்ரைசிங் இருக்குங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு ப்ரீஃபா தெரிஞ்சுட்டா கூட இப்போ எக்ஸ்போர்ட் ரிலேட்டட்னு வரும்போது ரொம்ப டீடைல்டா ப்ரைசிங் கால்குலேஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து இப்போ அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒன்று சொல்லணும்னா, இப்போ இது வந்து இப்போ எல்லாரும் பண்ணணும் ஏதோ ஜாப் பண்றாங்க, அது பண்ணிட்டு நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறப்போ ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் ஸோ எல்லாரும் இந்த யூடியூப் பார்க்கும்போது மயங்கி நிறைய வார்த்தை கேட்டு ஜஸ்ட் அது உள்ள வந்துடுறோம். இப்போ அது பேசிக்கா ஒரு விஷயம் யோசிக்க மாட்டேங்கிறோம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ட்ரைனிங்கு, கோச்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஆயிடுச்சு. ஸோ ட்ரைனிங் கொடுக்கறவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எலிஜிபிளா கொடுக்கறதுக்கு அது தெரியறது இல்லை. இருக்கிற எல்லாரும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிறாங்க, யூடியூப்ல ஒரு வீடியோஸ் போடுறாங்க. ஒரு வீடியோக்கு வந்து ஒரு 5 லட்சம் வியூஸ் வந்தா கூட அவங்களோட டார்கெட் வந்து 5 லட்சம் வியூஸ்ல லெஸ் தென் 1% ஆஃப் த வியூவர்ஸை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸா மாத்தினா கூட அவங்களுக்கு 5 கோடி ரூபா வருமானம் வரும், அதுக்கு மேல வருமானம் ஒரு வருஷம். ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த போற ஒரு 1000, 2000, 3000, இன்ஃபேக்ட் இப்போ அதை விட கம்மியா பண்ணிட்டாங்க, 500 ரூபா அந்த மாதிரி. குவாலிட்டி மேட்டர் இல்ல, அமௌண்ட் மேட்டர். அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மி பண்ணிட்டு ஆட்கள் நிறைய, வால்யூம் அதிகம். அவங்க எக்ஸ்போர்ட், நம்ம இப்போ எக்ஸ்போர்ட்ல சொல்றோம் இல்லையா, வால்யூமா பண்றோம். அவங்க வந்து ஆட்களை வச்சு வால்யூமா பண்ணி காசை குறைச்சிட்டு அவங்களோட இதை எடுத்துட்டு போறாங்க. அவங்களோட இன்டென்ஷனே வேற. அவங்க வந்து கத்துக் கொடுக்கணும், ஒருத்தங்களை எக்ஸ்போர்ட்டரா மாத்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இல்லை. ஸோ நாங்க படிச்சதை வச்சு பார்த்தோம்னா, நான் இப்போ ஒரு 60% மேல கிளாஸ் முடிஞ்சிருக்குங்க. நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஆனா சார் சொல்ற மாதிரி நடைமுறை சிக்கல் என்னென்ன வருங்கிற ஒரு பயம் இருக்கு. ஸோ இத்தனை படிச்சதுக்கு அப்புறமும் எங்களுக்கு அந்த பயம் இருக்கும் போது ஒரு நாள் 2 நாள்ல படிச்சுட்டு வாய்ப்பே இல்லை. எனக்கு எப்படி சொல்றேனே தெரியல, ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. நானும் போயிருக்கேன். நான் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான்ட்டு இல்லை, எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா 1 ட்ரைனிங்கு, அக்ரி ரிலேட்டடா 2 ட்ரைனிங்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டட் 2 ட்ரைனிங், இந்த மாதிரி 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கேன். பட் இனிமேல் நான் வாழ்க்கையில 1 டே 2 டே ட்ரைனிங் பக்கமே போக மாட்டேன். அது எனக்கு இப்பதான் தெரியுது எந்த அளவுக்கு அது ஃப்ரூட்ஃபுல்லா இல்லை, எவ்வளவு மடத்தனமா இருந்திருக்கோம் நம்ம திங்கிங்ல அப்படின்னு. ஒரு விஷயம் எடுத்தா அது ரொம்ப கொஞ்ச நாள் ஆகும், நட்டுன்னு முளைக்காது, கொஞ்சம் நாள் ஆகும், எடுத்து டைம் ஆகும் வர்றதுக்கு. ஸோ அதுக்கு பொறுமையா இருக்கணும், அது ஒரு டீப்பா போய் கத்துக்கணும். ஸோ அந்த விஷயம் தெரியல. இப்ப வந்து அது வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரியணும். ஸோ எடுத்தோன்னா போயிட்டு 1 டே 2 டே ட்ரைனிங் கண்டிப்பா தயவு செஞ்சு போயிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் பாருங்க, ஃப்ரீயா அட்லீஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, அதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய அதை பத்தி இது பண்ணுங்க, நிறைய விசாரிங்க, அட்டன் பண்ணிட்டு இருந்தவங்ககிட்ட கேளுங்க. ஆனா அட்டன் பண்றோம் பாத்தீங்களா, அப்ப வந்து தெரியாதுங்க அது வந்து கரெக்டா ஃப்ரூட்ஃபுல்லான. அட்டன் பண்ணிட்டு வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு தான் அதுல இருந்து அவுட்கம் வரலையே, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும். அப்படியே தப்பு பண்ணி 4-5 வருஷம் அப்படியே போயிடும் லைஃப்ல. ஸோ அது வந்து பாத்துங்க. அதனால இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ஜென்யூனா இருக்கும்போது கேட்டு மனசுல வாங்கி, ஒருவேளை சொல்லிட்டு இருக்கிறாங்களே பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதி வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணீங்க. காசு மிச்சம், அது எல்லாத்துக்கு மேல நேரம் மிச்சம். அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களோட
கான்ஃபிடென்ஸு, அவங்க ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க, அதையும் லூஸ் பண்ணாமல் இருக்கும். இப்போ நான் இத்தனை கற்றுக்கிட்டே இமீடியட்டாக ஒரு ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணலான்னு ஒரு அறிவு வந்தாலுமே, ப்ரைஸிங் ரிலேட்டடாக கான்ஃபிடென்ட் வந்தாலுமே இமீடியட்டாக அடுத்த ஸ்டெப் ஏன் வைக்காமல் இருக்கோம்னா, இந்த கிளாஸை முடிச்சிருவோம். மேபி நடுவில் ஏதாச்சும் போய் மாட்டிக்கூடாது, ஒரு இது பண்ணிக்குவோம், ஒரு 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 நல்ல மென்டர் கிடைச்சிக்கிற அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தாலும் சொல்ற மாதிரி நடைமுறை சிக்கல் என்னென்ன இருக்குமோங்கிற பயத்திலேயே ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் போது இருக்கும். ஒண்ணுமே தெரியாம உள்ள வந்து மாட்டிக்காதீங்க, அதான் சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரைசிங் வந்து ஒரு கம்பெனியோட வேல்யூ, ஒரு ஒரு நம்மளோட ரிஃப்ளெக்ஷன். நம்ம ஒரு கம்பெனி, ஒரு பர்சனா நம்ம டீல் பண்ற எக்ஸ்போர்ட்ல, ஸோ நம்மளை எப்படி காமிச்சுக்கிறோம், ப்ராடக்ட் எப்படி குவாலிட்டி காமிக்குது, இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, இது எல்லாமே ப்ரைசிங் மூலியமா போகுது. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட்ல இருக்கிறவங்கள எக்ஸ்போர்ட் பண்றாங்க எல்லாமே நெகட்டிவ் காம்படிஷன் தாங்க. யாரும் பண்றதுல சும்மா அப்படியே காஸ்ட் எத்தனை என்னென்னலாம் செலவாச்சு, அதுக்கு ப்ராஃபிட் என்ன, அப்படியே போட்டு அப்படியே அனுப்பி அதோட அவுட்கம் வந்து எக்ஸ்போர்ட்டர் கிட்ட போகும்போது இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்றோம், இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அக்ரி ரிலேட்டட் எடுத்து பண்ணும்போது வெளிநாட்டுல பாக்குறாங்க, ஓ இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸா இருக்கு, நம்மளுக்கு ஏன் இந்த இவ்வளவுதான் கொடுத்துட்டு இருக்கிறோமே, டைரக்டா அந்த ப்ரைஸ்க்கே கொடுத்துடலாமே டைரக்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஹோல் சப்ளை செயின் பத்தி யாருக்குமே தெரியறது இல்லை, ரொம்ப பேசிக் லெவல்ல இருக்கிறவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட்டர் வாங்குவோம், அப்படி அதுக்கு ஹோல்சேலர், டீலர், சப் டீலர், கன்சியூமர் லெவல் போற வரைக்கும் ப்ரைசஸ் மாறும் அப்படின்னு தெரியறதில்ல. நானே வந்து நாங்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து ப்ரைசிங்னாலையும், ப்ரைசிங் ஒரு ஃபேக்டர், ஏன்னா அது வந்து நம்ம டிசைட் பண்ற ப்ரைஸ் இல்லை, கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ரைசிங்காட்டி, பெரிஷபிள் குட்ஸுங்கிறங்காட்டி, ஸோ அது வந்து கரெக்டா ப்ரைஸ் இது பண்ண முடியாம, ஆப்ரேட்டிங் காஸ்ட் கூட மேட்ச் பண்ண முடியாம கடைசியில் இந்த பிஸ்னஸே வித்துட்டோம், அந்த இன்னொருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ற நிலைமை ஆயிப்போச்சு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர், மெயின் ஃபேக்டருங்க அது வந்து வித்ததுக்கு. ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைசிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, செல்ஃப் ரிசர்ச் நிறைய பண்ணுங்க, நிறைய சம் போட்டு பாருங்க. நீங்க வந்து ஒரு நாள் 2 நாள்ல போயிட்டு கத்துக்கலான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா நாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிரைசிங் கிளாஸ் மட்டும் கிட்டத்தட்ட 10 நாள் போயிருக்குங்க. 7 பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் படிச்சிருக்கோம், 18 விதமான எக்ஸ்பென்சஸ் இருக்கு, 12 விதமான யூனிட்ஸ், 5 விதமான கரன்சிஸ், 15 பிரைசிங் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம், அதுல பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டிருக்கிறோம், 15 சம்ஸ் பண்ணிருக்கு. இப்போ அதுலயே நாங்க என்னதான் லாஸ் கெயின் வந்தாலும் எல்லாம் பேப்பர் லாஸ் பேப்பர் கெயினோட போயிடும். ஸோ அதையே நீங்க குமுலேட்டிவா எடுத்து பார்த்தோம்னா, ஓ நம்ம ஆக்சுவல் பிசினஸ் பண்ணியிருந்தா நம்ம காசு நிறைய போயிருக்கும், இது வந்து பேப்பர் லாஸோட நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற விதம் தெரியும். இப்போ கரன்சிஸ், இப்போ யூனிட்ஸ்ன்னு எடுக்கும்போது ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, இப்போ கேஜி, பேகு, பீஸு, டசன்ஸு, கேனு, டின்னு, மெட்ரிக் டன்னு, இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது, ஸோ இதுல இருக்கிற யூனிட்ஸ், இதுல இருக்கிற கரன்சிஸ்ன்னு ஒவ்வொன்றா நிறைய மாற்றும் போது டெசிமல் பாயிண்ட் கூட விடாம பார்த்துக்கணும். இல்லாட்டி 20 டன் 30 டன்னு அனுப்பும்போது லாஸ் வந்து லட்சங்கள்ல போகும். ஸோ அது வந்து நம்மளுக்கு லாஸ்ன்னே கூட தெரியாது, அனுப்பிச்சுட்டு கடைசியில கூட்ஸ் எடுத்து அனுப்பும் போது ரியலைஸே பண்ணுவாங்க. ஏன்னா அதை பத்தி தெரியாதவங்களுக்கு, பிரைசிங் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்து ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு தடவை போட்டு பார்த்துட்டுமா, மறுபடியும் ரிட்டர்ன் போட்டு பார்க்கணுமா, மறுபடியும் போட்டு 3 தடவை போட்டு பார்த்துட்டு, ஏன்னா ஒரு 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வியாபாரம். ஸோ இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் போட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சுக்கணும்னா நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட கத்துருக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறவங்ககிட்ட கரெக்டா நல்லா சொல்லித்தரவங்ககிட்ட கத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ரிசர்ச் நம்ம தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்ககிட்ட இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருது. அதை வச்சு நீங்க இது பண்ணிக்கங்க. அண்ட் ஸோ ஓவரால் இப்போ எனக்கு ஒரு 5-6 விஷயம் தெரியாம பிசினஸ்க்குள்ள காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துடாதீங்க மெயினா. ஏன்னா இப்போ ஒரு நார்மலா ஒரு கடை வந்து ஒரு தெருவில் ஒருத்தர் கடை வைக்கும் போதே லொகேஷன் அனாலிசிஸ் பண்ணுவார். இந்த இந்த இடத்துல வச்சா வியாபாரம் நடக்குமா நடக்காதா, இங்க எத்தனை பேர் வருவாங்க, எந்த தெருவுல இருந்து கஸ்டமர் வருவாங்க, அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்ணும்போது எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணா, எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளுக்கான நம்ம ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஸ்கோப் இருக்கு, நம்ம ப்ராடக்டை கேட்டு எந்த பிளாட்ஃபார்ம்ல வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்டர்நெட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்நெட் ப்ரெசன்ஸ் வேணும்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு
பண்ணா தான் பிஸ்னஸ்ல ஒன் ஆஃப் த மெயின் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, அப்புறம் அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ப்ராடக்ட் வந்து கொடுத்தே பண்ண முடியும். ஸோ அதுக்கு ப்ரைஸிங்கும் ப்ராடக்ட்டும் தரமாக இருக்கிறப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா நம்ம அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடலாம். ஸோ அது தெரிஞ்சிருக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துட்டா அதோட டிசைன் எப்படி இருக்கு, மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்கு, அது கஸ்டமைசேஷன் என்னென்ன பண்ணலாம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஒரு பையரா சொன்ன கஸ்டமைசேஷன் பண்ணி தர முடியுமா, இல்லை நம்மளா வேல்யூ ஆட் பண்ணி ஏதாச்சும் பையருக்கு சொல்ல முடியுமா. ஸோ அது மூலியமா நம்ம ப்ரைசிங் பஃபர் இதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியுமா. இதை வச்சு மேனுஃபேக்சர் கிட்ட கான்ஃபிடன்ஸை சம்பாதிக்க முடியுமா. அவங்க இந்த மாதிரி இவர்கிட்ட இருந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு டிசைன் அண்ட் கஸ்டமைசேஷன் அவேர்னஸ், அதுக்கு உண்டான நாலேஜ் ரொம்ப முக்கியம். அப்புறம் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட் ஸ்டடி பண்றதுக்கு உண்டான தெளிவு வேணும், அறிவு வேணும். ஸோ ப்ராடக்ட் என்னன்னு தெரிஞ்சு ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்டை பத்தி டீப்பா தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றதுக்கு உண்டான எல்லா விதமும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாம சிம்பிளா போயிட்டு லைசன்ஸ் எடுத்துட்டு பண்ண வேண்டாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் மேனுஃபேக்சரர் தேடணும். அது எங்களுக்கே அது ஒரு 10-12 நாள் கிளாஸ் போயிருக்கு. மேனுஃபேக்சர்ஸ் பிடிக்கணும், ஒரு ப்ராடக்ட்டுக்கு பல மேனுஃபேக்சர்ஸை வச்சுக்கணும், அந்த மேனுஃபேக்சர்ஸை சப்ளையரை மாற்றணும், அந்த சப்ளையரை மேனேஜ் பண்ணணும், அது அந்த கிளைண்ட் வரப்போ சப்ளையரையும் கிளைண்ட்டையும் நம்மளும் எப்படி மேனேஜ் பண்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இருந்தா தான் இதுதான் நடைமுறை சிக்கல். ஸோ இந்த பயம்தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போறோம், இதெல்லாம் தெரிஞ்சாலுமே, பேப்பர்ல எழுதியிருந்தாலுமே, அறிவு வளர்த்திக்கிட்டாலுமே, சாரோட கிளாஸ்ல அட்டன் பண்ணி இந்த பயம் இருக்கு. இது ஆக்சுவலா நடக்கும்போது அது எப்படி சமாளிக்க போறோம். அந்த படத்துல வர மாதிரி, கமல் படத்துல வர மாதிரில மேபி நடக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு நடைமுறை சிக்கல்ல. அப்புறம் ப்ரைசிங் இன்கோடர்ம்ஸ்ல நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பார்த்துக்கங்க. அப்புறம் கம்யூனிகேஷன் மூடு அண்ட் இட்ஸ் மோட் ரெண்டு முக்கியம். இமெயில்ல நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுல ப்ரைசிங் அப்போ ப்ரைசிங்கிற சென்சிட்டிவ் மேட்ரு கொஞ்சம் மேனுஃபேக்சர் கிட்ட பையர் கிட்ட பேசும்போது அதோட கம்யூனிகேஷன் மூட் எப்படி இருக்கணும். சும்மா எடுத்துன்னு வாட்ஸ்அப்ல தட்டுறது மெசேஜ் பண்றதுல இல்லாம ஒரு ப்ராப்பர் இமெயில் எப்படி கம்போஸ் பண்ணணும், அந்த கம்போஸ்க்கு எப்படி ப்ரைசிங்கை பத்தி விலையை பத்தி பேசும்போது சென்சிட்டிவா பேசணும். அவங்களுக்கு வச்சுக்கூடாது, நம்மளுக்கு வச்சுக்கூடாது, தரமா இருக்கணும், நம்மளே அவங்க தப்பு எடுத்துக்கூடாது, லாங் டேர்ம் அசோசியேஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் மைண்ட்ல வச்சு ஒரு 4 லைன் எழுதணும். அந்த 4 லைனுக்கு இந்த அறிவெல்லாம் இருந்தால் தான் எழுத முடியும். ஸோ இதையெல்லாம் வளர்த்திக்கங்க. எப்படி பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அது எல்லாத்துக்கும் கேட்டுக்கங்க இந்த 4-5 பாயிண்ட்டுக்குமே. ஸோ இதெல்லாம் இல்லாம உள்ள வந்துட வேண்டாங்கிறது என்னோட ரிக்வஸ்ட். இதெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு 6 மாசம் டைம் எடுத்துட்டு காசு ரொம்ப லாஸ் பண்ணாம வந்துட்டா சந்தோஷம், எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நன்றி.